ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவலர்களுக்கு வார விடுமுறை கோரிய வழக்கில் தீர்ப்பை உயர்நீதிமன்ற கிளை ஒத்திவைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், வாதம் என்ன முன்வைக்கப்பட்டது, தற்போது என்ன விவரம்? அதாவது தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காவலர்கள் முதல் எஸ்ஐக்கள் வரை வார விடுமுறை வழங்க வேண்டும் என்று கடந்த 2021ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மதுரை ஆஸ்டின்பட்டி காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் கூறுகையில் அந்த டிஜிபி தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அதாவது மனுதாரருக்கு தேவையான மனுதாரருக்கு பல முறை வார விடுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் போதிய காவலர்கள் இல்லாதது மற்றும் அசாதாரண சூழலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின் போது காவல் பணியில் ஈடுபடுவது போன்ற சூழ்நிலையில் வார விடுப்பு வழங்கப்படாத சூழல் உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மனுதாரர் ஒரு பொதுநல மனுவோடு மனு போல் தாக்கல் செய்துள்ளார். எனவே மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் அதாவது இந்த வழக்கை தாக்கல் செய்த பிற்பாடு 125 பேர் என்னிடம், அதாவது வழக்கறிஞரிடம் போன் செய்து தனக்கு வார விடுமுறை வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். மேலும் அவ்வாறு வார விடுமுறை கேட்டு விண்ணப்பித்தால் உயர் அதிகாரிகள் சிறு சிறு தண்டனைகளை மறைமுகமாக வழங்குகிறார்கள் என்றும் என்ற கருத்தை பதிவு செய்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதி அந்த நீதிமன்றத்தில் இருந்த சில பணிக்கு வந்த காவலர்களை அழைத்து உங்களுக்கு வார விடுமுறை வழங்கப்படுகிறதா என்று வினவினார். அப்பொழுது அவர் நான் உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிகிறேன், எனக்கு வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதி தமிழகத்தில் உள்ள 1,20,000 காவலர்களுக்கும் வார விடுமுறை முறையாக வழங்கப்படுகிறதா, மேலும் இது போன்ற அரசாணையை அரசுதான் அமுல்படுத்தியுள்ளது, அதை முறையாக அமுல்படுத்துவதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை, போதிய காவலர்கள் இல்லாதது என்பது அரசாணை அமுல்படுத்துவதற்கு முன்பே உங்களுக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி மேலும் இது பொதுநல வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற சூழலில் இது போன்ற அரசாணையில் அடிப்படையில் காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்காத சூழலில் பாதிக்கப்பட்ட காவலர்கள் உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யலாம் என்று கருத்து தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கு மீதான விசாரணையை தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.